ஓம் சாந்தி. அன்பான சகோதர ஆத்மாக்களே, நாம் இதுவரை ஆதி ஆத்மீக ஈஸ்வரிய விஸ்வவித்யாலயத்தின் அடிப்படை நிலை கோர்ஸ் பேசிக் ஞான் கோர்ஸ் பாடத்தினை தினசரி சிறிது சிறிதாக பார்த்து வந்தோம். அதில் முதல் பாடமாகிய நாம் யார் என்ற சத்தியமான உண்மையை தெரிந்து கொண்டோம். நாம் அழிவே இல்லாத சதா காலமும் உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா என்பதை விளக்கும் ஆத்ம ஞானம், அதாவது செல்ஃப் ரியலைசேஷன், மற்றும் நம்முடைய உண்மையான தந்தை அவரும் சதா காலமும் உயிரோட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஆத்மா என்ற பரமாத்ம ஞானத்தினையும், காட் ரியலைசேஷன் மற்றும் அவருடைய உயர்ந்த செயல்களை பற்றியும் தெரிந்து கொண்டோம். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல் ஆகிய 3 காரியங்களையும் பிறப்பிறப்புக்கு அப்பாற்பட்டவராகிய அவர் இங்கு நம்முடன் வாழ்ந்து வரும் சக மனிதர்களுள் எதிர்காலத்தில் கிருஷ்ணர் ராமர் பாட் செய்யும் ஆத்மாக்களுக்குள் பிரவேசம் செய்து அவர்கள் மூலம் புது உலக ஸ்தாபனைக்கான பிரம்மா பார்ட் மற்றும் பழைய உலகத்தின் விநாசத்திற்கான சங்கர் பார்ட் செய்ய வைக்கிறார். இந்த உயர்ந்த ராஜயோக ஞானம் மற்றும் தியானத்தினை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவர்கள் மூலம் நமக்கும் கற்றுக் கொடுத்து அவரை போலவே நம்மையும் தூய்மையான ஆத்ம அபிமானிகளாக ஆக்குகிறார். நாம் செல்ஃப் ரியலைசேஷன், காட் ரியலைசேஷன் மற்றும் இந்த சிருஷ்டி கொடுத்த வேர்ல்டு ரியலைசேஷனையும் தெரிந்து கொள்கிறோம். நாம் வாழும் இந்த உலகம் மிகப்பெரிய நாடக மேடை. இங்கு ஒரு கல்பம் என்று சொல்லக்கூடிய 5000 வருடத்திற்கான நாடகம் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கிறது. தூய்மையான ஆத்ம உலகத்திலிருந்து நாம் ஆத்மாக்கள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட நடிகர்களாக அவரவருக்கு ஏற்ற சூழல் இங்கு நிலவும் போது பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து நம்முடைய எண்ணம் சொல் செயலுக்கு ஏற்ப கிடைக்கக்கூடிய பாட்டை நடித்து வருகின்றோம் என்பதையும் பார்த்தோம். நாடகம் முடிவடையும் கடைசி நேரத்தில் நாம் தூய்மையான பகவானுடைய தூய்மையான குழந்தைகள் எனும் ஆத்ம ஞானத்தினை மறந்து நமது தந்தையாகிய சிவ பரமாத்மாவினுடைய அறிமுகத்தையும் அவர் காட்டும் வழிகாட்டுதலையும் மறந்து இந்த உலகம் நாடக மேடை என்பதையும் மறந்து நாம் தேகம் எனும் உணர்வில் காம, குரோத, லோபம், மோக, அகங்காரத்தின் வசப்பட்டு நான் மற்றும் எனது எனும் பற்றின் வயப்பட்டு இந்த உலக வாழ்க்கையை நிரந்தரம் என நினைத்து நாமும் துக்கப்பட்டு பிறரையும் துக்கத்திற்கு உள்ளாக்கி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பகவான் நேரில் வந்து கொடுக்கக்கூடிய இந்த ராஜயோக ஞானம் மற்றும் தியானத்தின் மூலம் மட்டுமே நாம் மாற்றமடைய முடியும். ராஜயோக ஞானம் மற்றும் தியானத்தின் மூலம் நாம் மாறுவதன் மூலமாக இந்த உலக மாற்றத்திற்கும் தந்தையினுடைய காரியத்தில் உதவியாளர்களாக நாம் ஆகும்போது நமது அடுத்த பிறவியானது இந்த உலகத்தில் சத்யுகம், திரேதாயுகம் என்று சொர்க்கமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நடக்கும். 21 பிறவிகளுக்கு சொர்க்க பிராப்தி, அதாவது ஜீவன் முக்தி வாழ்க்கை நமக்கு பரிசாக கிடைக்கும். இந்த ராஜயோக ஞானத்தை இலவசமாக மிகவும் எளிமையான முறையில் கற்றுத்தர ஆதி ஆத்மீக விஸ்வவித்யாலயம் எப்போதும் தயாராக காத்திருக்கிறது. இதுவரை தாங்கள் படித்து வந்த அடிப்படை ஞானத்தில் ஏதேனும் தங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அல்லது விரிவாக முறைப்படி கோர்ஸ் கற்றுக்கொள்ள விரும்பினால் என்னை உடனே தொடர்பு கொள்ளலாம். இதனுடைய தொடர்ச்சியாக அடுத்த மேல்நிலை அட்வான்ஸ் ஞானத்தின் பாடங்களும் சுருக்கமான பதிவுகளாக வெளியிடப்படும். இந்த ஞானத்தினை கற்றுக்கொள்வதன் மூலமாக இறை தியானத்தை முறைப்படி நாம் செய்வதன் மூலமாக நமக்குள் ஆழமாக பதிவு செய்யப்பட்டிருக்கும் நற்குணங்களையும் சக்திகளையும் வெளிக்கொணர்ந்து நமது வாழ்க்கையில் மிக எளிதாக கடைபிடிக்க இயலும். ஓம் சாந்தி.